பரிகாரங்கள் அப்படின்றது இப்ப நார்மலா ஒருத்தர் ஒரு ஜோசியம் பார்க்க போறோம்னாலே உனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, அதனால நீ பரிகாரம் பண்ணு சரியாயிடும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ என்னோடதே பரிகாரங்கள் வந்து நீங்க வந்து ஜோசியர்கிட்ட போனா தான் பரிகாரங்கள் கிடைக்காது. ஓகே, நீங்களே பரிகாரம் சொல்லலாமே. நான் சொல்லலாமா? நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கஷ்டத்தை சொல்றேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? போய் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வாங்க இந்த கோயிலில் போயிட்டு இந்த அர்ச்சனை பண்ணிட்டு வரோம், சரியா போயிடும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அதுவும் பரிகாரம் தானே. பரிகாரம் யார் வேணாலும் சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த கல்யாணம் ஆகலைன்னா இந்த கோயிலுக்கு போங்க, நம்ம ஜோதிடம்ல வந்து உங்களுக்கு இந்த கோயில போய் இந்த கழிப்பு எடுத்துட்டு வந்தா வந்து கல்யாணம் நடந்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அது பலிக்குமா? அதாவது அதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம், ஜோதிடம் வேற, நாடு ஜோதிடம் வேற. ஓகே. நம்மளா சொல்லக்கூடியதே ஜோதிடம், நம்மளா சொல்றது ஜோதிடம், நம்மளுடைய நாலேஜை கொண்டு வர்றது ஜோதிடம். ஆனா நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மா தான் நம்மளை எல்லாமே வழி நடத்துதுங்கிறோம். இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஜோதிடங்கள் இப்போ ஒரு கிரக அமைப்பு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கீங்களா, இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கும் போது இன்னைக்கு மாசம் என்ன மாசம்? இது வந்து கார்த்திகை மாசம் போயிட்டு இருக்கு. இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, இன்னைக்கு லக்னம் வந்து விருச்சக லக்னத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், இல்ல வந்து மகர லக்னத்துல ஒரு குழந்தை பிறக்குது. இப்ப இந்த மாசத்தோட கிரகநிலை பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி ராகு இருக்கு, 8ஆம் இடத்துல கேது உட்காருது, எது மகர லக்னமா இருந்தா 6ஆம் இடத்துல குரு வராரு. இப்படிலாம் ஒரு கிரக அமைப்புகள் வருது. ஆனா இந்த கிரக அமைப்புகள் வந்து அந்த மனிதனை வந்து அது ரூல் பண்ணல. அப்ப என்ன சொல்றோம்? ஜாதகம் சாதகம், அந்த நேரத்தை சாதகப்படுத்திக் கொள்வது ஜாதகம். ஆனா இந்த ஜாதகம் நம்மளுக்கு ஆக்டிவா ஆகணும்னா, இந்த கிரகங்கள் நம்மளுக்கு ஆக்டிவா செயல்படணும்னா, அதுக்கு நம்மளுடைய கர்மா வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. எத்தனை பேருக்கு 7.5 சனி வந்து கெட்டதே தருது? அப்படிலாம் இல்ல. அப்படினா 7.5 சனியில வந்து 7.5 சனினா எல்லாருமே பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா 7.5 சனியில நல்ல வீடு வாங்குறவன், நல்ல வேலை கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, கல்யாணம் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்ட கிரகத்துடைய தசை நடக்குதுன்னா அந்த திசையில வந்து அவன் நல்லதும் செய்யறான். அப்ப அந்த இடத்துல வந்து ஜோதிடம் வந்து நம்மளுக்கு தப்பு மாரி தான் தோணும்.